2026 சட்டசபை கள நிலவரத்தை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி எந்த தொகுதி பார்க்க போகிறோம்னா, கோவில் நகரமான சங்கரன்கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். சங்கரன் தொகுதியில் இது வரைக்கும் யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க, எந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை சூடியிருக்கு, ஆட்சி அமைக்க அதிகாரத்தில் யார் அமைச்சராக இருந்திருக்காங்க, இனி வரும் காலத்தில் யார் வெற்றி பெற போகிறாங்கன்னா பார்க்க போகிறோம். அந்த வகையில் சங்கரன்கோவில் தொகுதி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக தான் பார்க்கப்படுது. சங்கரன் நாராயணன் குடியிருக்கும் ஒரு அற்புதமான ஒரு கோயில் நகரமான இந்த கோயிலில் கடந்த முறை வெற்றி பெற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றது திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கார். ராஜா என்பவர் வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கு முன்பு காலகட்டத்தில் யார் யார் இவ்வளோ வெற்றி பெற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த சங்கரன்கோவில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிமுக கிட்டத்தட்ட 9 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. தொகுதியில் அதிமுக சார்பில் கடைசியாக வெற்றி பெற்றது பார்த்தீங்கன்னா, அமைச்சராக இருந்த ராஜலட்சுமி தான். ராஜலட்சுமி இந்த தொகுதியில் 28,751 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார். திமுக வேட்பாளர் வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தார். எப்படின்னா 2021 முன்னே நடந்த சட்டசபை 2016ஆம் ஆண்டு அந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க அந்த தொகுதியில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் ராஜா என்பவர் வெற்றி பெற்றிருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா 71,347 வாக்குகள் வெற்றி பெற்றிருந்தார். அடுத்த லட்சுமியாக முன்னாள் அமைச்சர் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ராஜலட்சுமி 66,050 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. 1000 ஓட்டுகள் தான் வித்தியாசங்கள், சில 1000 ஓட்டுகள் தான் வித்தியாசம் இருந்தது. அந்த சில 1000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி திமுக வேட்பாளர் தோற்கடிச்சிருந்தார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா சங்கரன்கோவிலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாகும். ஏன்னா அதிமுக 9 முறை வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திமுக 5 முறை வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸுக்கு இந்த தொகுதியில் பலமான வாக்கு வங்கி இருக்குது. மற்றொரு கட்சிக்கும் இந்த கட்சியில் நல்ல வாக்கு வங்கி இருக்குது. அந்த எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கெஸ் பண்ணுங்கள். மதிமுகவுக்கு இங்கே அதிகமான வாக்குகள் உண்டு கடந்த காலங்களில். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அந்த வாக்கு வங்கி திமுக வாக்கு வங்கியாக மாறிவிட்டதுனால கணக்கே கொள்ளலை. தற்போது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கும் கணிசமான வாக்குகள் இருக்காங்க. அதே சமயத்தில் தேமுதிகவுக்கு இங்கே கடந்த முறை பார்த்தீங்கன்னா கணிசமான வாக்குகள் தேமுதிகவும் பெற்றிருக்கு. அந்த வகையில் அமமுக சார்பில் போட்டியிட்ட அண்ணாதுரை 22,682 வாக்குகள் பெற்றிருக்காரு. அமமுக இந்த தொகுதியில் 22,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கு. அதுமாதிரி நாம் தமிழர் கட்சியும் பார்த்தீங்கன்னா 13,881 வாக்குகளை பெற்று சாதனை படைச்சிருக்கு. கமலஹாசன் மக்கள் நீதி மையம் தேர்தல் முழுமை போட்டியிட்டு 2,000 வாக்குகள் அளவுக்கு பெற்றிருந்தாங்க. அந்த வகையில் அதிமுக திமுக அடுத்தபடி அதிக வாக்குப்பட்ட வாக்குகள் கட்சி எதுவும் பார்த்தீங்கன்னா அமமுக தான். 22,000 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியும் 13,000 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. இது தவிர வைகோ மற்றும் விஜயகாந்த் தேமுதிகவுக்கும் கணிசமான வாக்குகள் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தற்போது புதுசாக அலசலை பார்க்கும்போது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதிகமான வாக்குகள் இருக்கிறாங்க. இது கவனிக்க வேண்டிய விஷயம் பார்க்குறது. ஏன்னா வெற்றி தோல்வி இன்னைக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வெற்றி தோல்வி நினைக்கக்கூடிய விஷயங்கள் சில 1000 ஓட்டுகள் தான். இந்த சில 1000 ஓட்டுகளை விஜய் தரப்பிலான அணிகள் பிரிக்கும் பட்சத்தில் வெற்றி தோல்வி யாருக்கு வேணால் வரலாங்கிறது தான் இந்த தொகுதியுடைய ஒரு சாராம்சம் பார்க்கப்படுது. எனவே கடந்த காலங்களில் பார்க்கும்போது 9 முறை வெற்றி பெற்ற அதிமுகவும் சரி, 5 முறை வெற்றி பெற்ற திமுகவும் சரி இந்த தொகுதியில் கடுமையாக மோத வேண்டிய சூழல் தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் ஓட்டுகள் இங்கே அதிகமாக பிரியலாம், ஓட்டுகள் அதிகமாகவும் கூடலாம். ஒவ்வொரு தொகுதிக்கும் காங்கிரஸுக்கு பலமான வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதனால் வாக்கு வங்கி எங்கே இருக்கும்போது திமுக பக்கம் இருக்குது. அதனால் அவங்க சேராக இருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே இந்த தொகுதியில் வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா தொகுதியில் முன்னால் கருப்பசாமி என்பவர் போட்டியிட்ட தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தார். கருப்பசாமி என்பவர் அவர் மறைவுக்கு பிறகு தான் கொஞ்சம் மாறிச்சு. அப்புறம் முத்துலட்சுமி, ராஜலட்சுமிலாம் போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. தற்போது தோல்வியும் தள்ளியிருந்தாங்க. திமுகவும் அதே மாதிரி தான் ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த தொகுதி யாருக்குங்கிறத 2026 இந்த தொகுதி யாருக்கு என்பது மக்கள் கையில் இருக்கிறது. இருப்பினும் இந்த தொகுதி ஒரு சவாலானதாகவே பார்க்கப்படுகிறது.